ஹாய்ங்க, இது மந்திராலயம் ட்ரிப்போட பார்ட் 2ங்க. மந்திராலயம் காலையில் தர்ஷனன் சாமி பார்த்துட்டு அப்படியே மந்திராலயம் சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே நாங்கள் போயிருந்தோம். அதில் முதல்ல இந்த பெரிய ஆஞ்சநேயரை தாங்க பார்த்தோம். இந்த ஆஞ்சநேயர் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாருங்க. அப்படியே அங்கேருந்து பிச்சாலின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் போனோங்க. இங்கே அது கிராம தேவதை அந்த கோவில் பக்கத்துலேயே துங்கபத்ரா நதி ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திராவோட அவங்களோட வீடு பார்க்க போயிருந்தோங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டு வெளியில் வந்தால் இந்த மாதிரி கத்திரிக்காய் பஜ்ஜி முழுசாக போட்டிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அங்கேருந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிருந்தோங்க. போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் ராகவேந்திரா கோயிலுக்கு வந்திருந்தோங்க. இது ஈவினிங் டைமில் ராகவேந்திரா கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஈவினிங் ஒரு தர்ஷனம் நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு டெய்லி 7 மணிக்கு தேர் எடுப்பாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. தேர் 5 வகையான தேர் வந்ததுங்க. ஆனால் நான் கோல்டன் கலரில் இருக்கிற தேர் மட்டும் தாங்க பார்த்தேன். தங்க தேர் தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் மந்திராலயம் ஈவினிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதோட நாங்கள் நெக்ஸ்ட்டு ஷிரடிக்கு கிளம்ப போகிறோம். ஆனால் இதோட இன்னொரு வீடியோவும் இருந்தது. அதை நான் பார்ட் 3 உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஷிரடியில் என்ன பார்த்தேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இது இன்றைக்கி எங்களோட ராகவேந்திரா ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நைட் எங்களுக்கு ட்ரெயின் ஷிரடிக்கு இங்கேருந்து மார்னிங் நாங்கள் ஷிரடி ரீச் ஆகிடுவோம். இது தாங்க தங்கத்தேர். பாருங்கள் ஒவ்வொன்றா வந்தது. மரத்தேர், வெள்ளித்தேர், அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு தேராக வந்தது. நாங்கள் பார்த்தது கடைசியாக தங்கத்தேர் தாங்க பார்த்தோம். பாய்.